இது வந்து இந்த ரீஹேப் வந்து எவ்வளோ நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டாக்டர் அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு? ரெகுலராக வந்து லெக் மூமெண்ட்ஸு, ஓகே. ஸோ வந்து ஆர்ம் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பேசிவ் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓகே. மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து உள்ளே இருக்கும்போதே ஐசியூவில் இருக்கும்போதே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. டைமில் வந்து அஃபெக்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆகிருக்கிறத பொறுத்தும் வந்து இது வந்து வேரி ஆகும். ஓகே. இன்ஆக்டிவிட்டி, ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு மசில் இருக்குன்னா அந்த இப்போ லைக் பைசெப்ஸ் இருக்குன்னா அதை நான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார் லாஸ். இது ஒரு ரீசன். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. டாக்டர் இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீஹேப்பில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் இது வந்து நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்ட்ரோக் வந்து வரதுக்கு முன்னாடியே ஏதாவது சிம்டம்ஸ் வந்த உடனே ஒரு இஸ் அ கோல்டன் டைம் டு விசிட் த டாக்டர். அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி வந்து என்ன மாதிரி பார்ட் வந்து இட் பிளேஸ் இன் த ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் த பேஷண்ட்? ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் சைன் சொல்லுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேஸ் ட்ரூப்பிங். ஸோ ஒரு பக்கத்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வீக்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மெயினாக வந்து கொஞ்சம் கோணலாக இருக்கும். ஸோ மவுத் வந்து டீவியேஷன் இருக்கும். ஸோ அவங்க தண்ணி எதுவும் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் லீக் ஆக ஆரம்பிக்கும். அது ஒன்று. ஸோ ஏ ஃபார் ஆர்ம் வீக்னஸ். ஸோ வந்து ஒரு சைட் ஆஃப் த ஆர்ம் வந்து அவங்களுக்கு வீக்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால சரியாக கிரிப் பண்ண முடியாது, தூக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் ஸ்பீச். ஸோ அந்த ஸ்பீச் வந்து ஸ்லர்டு ஸ்பீச்சாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக வந்து அவங்களால பேச முடியாது, பேசிகிட்டே இருப்பாங்க. சடனாக வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஸ்பீச் வந்து ஒரு மாதிரி டிலேடாக இருக்கும், இல்லை வந்து ஸ்லர்டாக இருக்கும், இல்லை அனேபிள் டு ஸ்பீச் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டி ஃபார் டைம். ஸோ தட் இஸ் த ரைட் டைம் டு கால் ஆம்புலன்ஸ். ஓகே. இமீடியட்டாக எவ்வளோ நேரத்துக்குள்ளே அவங்க வந்து ஸோ வித்தின் 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே, மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டா பெட்டர். ஓகே. ஸோ அவங்க போயிட்டு அவங்க டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்காக இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கான வந்து இமீடியட்டாக வந்து ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணி டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் வந்து உடனே கொடுத்துருவாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் டாக்டர்? ஹெமரேஜிக் வந்து பிளட் இது வரும். ஸோ பிரெயின் பிளட் வெசல்ஸில் வந்து வெடிப்பு ஏற்படுறதுனால பிளட் லீக்கேஜ் இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் பிரெயினுக்கு வந்து சர்க்குலேஷன் ப்ராப்பராக போகாமல் அங்கே இருக்கிற பிரெயின் செல்ஸ் வந்து டெத் ஆகிடும். ஓகே. ஸோ அது மூலிமா வர்றது ஸ்ட்ரோக் ஒன்று. இன்னொன்று வந்து இஸ்கிமிக் வந்து பிளட் வந்து கிளாட் ஆகிடும். ஓகே. அந்த பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸில் பிளட் கிளாட் ஆகி ஸோ அதனால வந்து பிளட் சப்ளை டு தி பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்து ஏற்படக்கூடிய வீக்னஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரோக். ஓகே. இது வந்து இந்த ரீஹேப் வந்து எவ்வளோ நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டாக்டர் அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு? டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இமீடியட்டாக வந்து சொன்ன மாதிரி இமீடியட்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே எதுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி இமீடியட்டாக மெடிசின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதனால் வரக்கூடிய இறப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வீக்னஸ், இல்லை வந்து அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளும் வந்து கம்மியாகும். ஓகே. ஸோ அந்த டே 1லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ ரெகுலராக வந்து லெக் மூமெண்ட்ஸு, ஸோ வந்து ஆர்ம் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பேசிவ் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து உள்ளே இருக்கும்போதே ஐசியூவில் இருக்கும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே. இப்போ நார்மலாக இந்த வாக்கிங் வந்து அவங்களுக்கு வந்து சஃபர் ஆகும், லெக்கோ இல்லை ஆர்மோட அந்த கிரிப்பிங் வந்து இதுவாகும். அது ரீஸ்டோர் ஆகிறதுக்கு இட் டிபெண்ட்ஸ் பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸ் அண்ட் அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து அது வேரி ஆகும். பட் அப்ராக்சிமேட்டாக வெறும் இந்த ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் only either ischemic இல்லை ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸுக்கு இந்த மூமெண்ட்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் டு நார்மல் ரிகவரி ஸ்டேஜ் வந்து எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ அகெயின் டிபெண்ட்ஸ் மேம். ஸோ சிவியாரிட்டி பொறுத்தும் வந்துட்டு எந்த பார்ட் ஆஃப் த பிரெயினில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு பொறுத்தும் வந்து இது வந்து வேரி ஆகும். ஓகே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 months to 6 months பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரோக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கம்ப்ளீட் நார்மல் வரைக்கும் கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ரீஹாபிலிட்டேஷனோட டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா வி கேன் பிரிங் பேக் டு நியர் நார்மல் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே. அதே தான் இட் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் வி கேன் மேக் தெம் இண்டிபெண்டன்ட். ஓகே.
The same thing holds good for even fracture patients-க்குமா இல்லைங்களா? ஆக்சிடென்ட் அண்ட் ஃப்ராக்சருக்கும் ரீஹேப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நார்மல். இப்போ ஒன்ஸ் நம்ம நார்மலாக இருக்க ஹியூமன் ஒரு கட் ஏற்பட்டுச்சுன்னா அது கட் ஆனதான் ஃபியூச்சர்ஸ் போட்டு என்னதான் இது பண்ணாலும் இருக்கதா செய்யும். சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓகே. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது வந்து இப்போ ஸ்ட்ரோக் மாதிரி வந்து பிரெயின் ரிலேட்டட் நியூரோ ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன் டிசீசஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சிம்டம்ஸ் வந்து அந்த ஹேண்ட் வந்து ஷிவரிங், அந்த அன்ஸ்டேபிள் வாக் அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கின்சனிசம் பேஷண்ட்ஸுக்கோ இல்லை டிமென்ஷியா பேஷண்ட்ஸுக்கோ நம்ம என்ன மாதிரி ரீஹேபோ இல்லை அந்த கண்டிஷன்ஸ் வந்து வேர்சன் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இதை நம்ம பண்ண முடியும்? ஸோ பார்க்கின்சன்ஸ்க்கு ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக கோஆர்டினேஷன் ட்ரைனிங், பேலன்ஸ் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஸோ கெயிட் ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரியான ட்ரைனிங்கில் வந்து ரெகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து கொடுத்துட்ருப்போம். ஓகே. வித் மெடிசன்ஸ். ஓகே. சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் தெரப்பியும் வந்து தேவைப்படும். ஆட்டிசம் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி அப்படி தேவைப்படும். அதுவுமே வந்து ஃபிசியோதெரப்பியில் அது டு கோஆர்டினேட் வித் ஸ்பீச் தெரபிஸ்ட் அந்த மாதிரி வந்து தெரபிஸ்ட் தனியாகவே இருக்காங்க. ஆமாம், அவங்க ஃபீல்டே வந்து தனி. ஸோ வி வில் ரெஃபர் டு த ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இந்த மாதிரி வந்து அவங்க. பட் அதர் தென் தட் எனி அதர் மூமெண்ட்ஸ் ரிலேட்டட் ஃபிசிக்கல் இது ரிலேட்டட் வந்து நீங்கள் யூ வில் கோஆர்டினேட் வித் ஸ்பீச் தெரபிஸ்ட்னு கேட்பா. இப்போ ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி இது வந்து நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பீச் தெரப்பி தவிர சில பேர் சலைவேட்டிங் இருக்கும், ஐ கான்டாக்ட் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ஓகே ஓகே. ஃபிசிக்கலி ஏதாவது வந்து அவங்க டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஜாயிண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, சம்டைம் எதையும் பேலன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி எதுனா வந்து வி வில் ட்ரீட். அவங்களுக்கு வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் டீமே ஆமாம் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிசன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கம்பைண்டாக தான் கொடுக்கும். கண்டிப்பாக. இப்போ மசில் லாஸ் வந்து சில பேருக்கு வந்து மசில் லாஸ் வந்து திடீர்னு வந்து சடன் மசில் லாஸ் இருக்க சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அது மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னாலேயும் வரலாம், இல்லை அன்னெசரி எக்ஸ்போஷர் டு தேவையில்லாமல் டயட்ரி இது வந்து ஃபாலோ பண்ணி அதனால் வந்து அவங்களே வந்து உடம்பு கெடுத்துக்கிறதுனாலையும் இருக்கலாம். ஸோ இது என்ன மேஜர் ரீசன் இது வந்து அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் இட்? மசில் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரீசன்ஸ்னால் வரலாம். மேக்ஸிமம் மெயின் ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு மசில் இருக்குன்னா அந்த இப்போ லைக் பைசெப்ஸ் இருக்குன்னா அதை நான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ். இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து புவர் நியூட்ரிஷன். ஸோ மெயினாக வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு மசில் லாஸ் ஆகும். இல்லை எனி நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் எது இருந்தாலும் மசில் அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மசில் வேஸ்டிங் ஸ்டேஜுக்கு போகணும். இல்லை எனி நர்வ் இன்ஜுரிஸ் ஆச்சுனாலும் மசில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னாவே, ப்ராப்பராக ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துகிட்டு இருந்தோம்னாவே இந்த மாதிரி காமனாக வரக்கூடிய இந்த 2 காரணங்களால் தடுக்க முடியும். ஓகே. அண்ட் சப்போஸ் அப்படி வந்துருதுனாலும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் வந்தாலும் வி ஹாவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இன் ஃபிசியோதெரப்பியில் வந்து இருக்குது. ஓகே. டாக்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது. தலைவலியிலேருந்து எந்த ஒரு இது பெயின் வந்தாலும், ஃபீவர் வந்தாலும் பேராசிட்டமால் போட்டுக்கலாம், இல்லை இது எனி மெடிசின் விச் இம்மீடியட்லாக அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து ரிகவரி ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் வந்து இது பண்ணுறாங்க. பட் அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து லாங் லாஸ்டிங் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் லைஃப் ஆல்ட்ரிங் சைட் எஃபெக்ட்ஸ் பின்னாடி வரும்ன்றது தெரியாமல் வந்து அது பண்ணுறாங்க. ஸோ ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இன்ஜுரிஸ் ரிலேட்டடாக இருந்தால் கூட செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டே எடுத்து பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் சிவியர் பெயினோடு வரும்போது அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? ஓகே. இப்போ செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து உண்டாக்குமோ அதே அளவு எக்ஸசைஸ் ஆல்சோ மெடிசன் மாதிரி தான். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப்பில் பார்க்குற எக்ஸசைஸ் வீடியோஸ் உங்களுக்கு இங்கே வலி இருக்கா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணால் போதும் 4 எக்ஸசைஸ் பண்ணால் போதும்னு சொல்லி நிறைய அதை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. கரெக்ட். இது வந்து இன்கேஸ் சிம்பிள் பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நாங்களே வந்து ஒரு பேஷண்ட் எடுக்கிறோம் அசஸ் பண்ணுறோன்னா வந்து ரெட் ஃப்ளாக்ஸ்னு இருக்குது. அதாவது இந்த கண்டிஷனுக்கு இமீடியட்டாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக வி வில் ரெஃபர் டு தி ஃபிசிஷியன். ஓகே.
ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உடனே கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்த அவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடுன்ற டைமில் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாங் இயர்ஸ் எகோ ஒரு பேஷண்ட் பார்த்தேன். ஸோ அவருக்கு வந்து அவர் கம்ப்ளைண்ட்டாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ பெயின் இருக்குது, கால் ஸ்வெல்லிங் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவர் வந்தார். ஓகே. ஸோ நாங்கள் அசஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ஸ்வெல்லிங் வந்து நாங்கள் ஒரு ஸ்வெல்லிங் எடிமான்னு சொல்லுவோம். அதில் வந்து என்ன டைப் ஆஃப் எடிமா சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் எடிமா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து இதாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்து கார்டியாக் கண்டிஷன் இருக்கலாம்னு சொல்லி நான் சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து கார்டியாக் வந்து ரெஃபர் பண்ணிட்டேன். அவர் வந்து கார்டியாக் இருந்து போயிட்டு அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா மோர் தென் 2 பிளேசஸில் வந்து பிளாக்ஸ் இருக்கு. ஸோ இம்மீடியட்டாக வித்தின் 1 வீக் அவர் வந்து சிஏபிஜி வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வெளில வந்தார். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துட்டு நான் வீட்லேயே வந்து பண்ண செய்யணும் வித்தின் 1 வீக்கில் அவர் உயிர் போயிருந்தாலும் அது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி பிளைண்டாக ஒரு வீடியோஸை பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு டாக்டரோ ஃபிசியோதெரபிஸ்ட்டோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணிட்டு அது உங்களுக்கு பண்ணலாமா, நார்மல் சிம்பிள் தானா இல்லை வந்து ஒரு சிவியர் கண்டிஷனான்னு சொல்லி செக் பண்ணிட்டாவது அட்லீஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் வித் தட். ஓகே. அது இப்போ நிறையவே வந்தாச்சு, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் அது தவிர ஈவன் நிறைய ஃபீல்டில் இருக்கவங்க அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பிளைண்டாக அப்படி பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ். இப்போ ஃபிசிக்கலாக நம்ம போய் அட்டென்ட் பண்ணுறது தாண்டி ஆஃப்டர் கொரோனா இந்த ஆன்லைன் கிளாஸஸுக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக ஆகிடுச்சு. அதில் இருக்க ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது. இப்போ ஆன் த ஸ்பாட்டில் ஒரு ட்ரெயினர் இருந்து அவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்து அந்த கரெக்ஷன் சொல்கிறதுக்கோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை பார்த்துக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ரீஹேபோ இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைசஸோ இல்லை மற்ற ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸோ பண்ணுறதுக்கு வந்து வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் டாக்டர்? இஸ் இட் சேஃப்? மெயினாக இது பூமானது வந்து கோவிட் டைமில் தான். ஆமாம். ஈவன் டாக்டர்ஸே வந்து ஆன்லைன் இதில் வந்து எல்லாமே வந்து மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அவங்க சிம்டம்ஸ். ஆமாம், சிம்டம்ஸ் கிட்ஸ். ஈவன் என்னோட கிட்டுக்கே கூட சம்டைம் அந்த மாதிரி டைமில் அப்படி தான் பண்ணோம். ஸோ இப்போ அதுக்கப்புறமும் கூட ஸோ ஃபிசியோதெரப்பியில் ஆன்லைனில் வந்து நம்ம என்னென்ன மேக்ஸிமம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில கொஷினரிஸ் மாதிரி வச்சு ஸோ நம்ம ஒரு ரிலேட்டடாக இந்த ப்ராப்ளம் இப்போ லைக் ஷோல்டர் பெயின் சொல்கிறாங்கன்னா நாங்கள் சில கொஷின்ஸ் வச்சுருக்கோம், சிவியராக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கொஷின்ஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ முடிஞ்சால் வீடியோ கால்லையும் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் அதுலேயும் வந்து சரியாகனா அவங்க கண்டிப்பாக நேரில் வந்து தான் பண்ண முடியும். சில சம் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம நேரில் தான் அசஸ் பண்ணி ஆகும். ஆமாம், நம்ம வீடியோ கால் பண்ணி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து as much as possible நம்ம வந்து டேரெக்டாக போயிட்டா டேரெக்டாக பர்சனல் இது கான்டாக்ட் இருக்கும்போது அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இன்னும் டேரெக்டாக வந்து அது பார்த்து இது பண்ண முடியும். என்னதான் நம்ம கொஸ்டினர்ஸ் வச்சு அன்அவாய்டபிள் இது ஃபைன், பட் வேறெவர் இட் இஸ் பாசிபிள் தே கேன் சூஸ் திஸ். ஸோ நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் வந்து உங்களுக்கு டைமுக்கு வந்துடும். ஆமாம், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் மெயின் ரீசன். அது கூடவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரெகுலராக வந்து மொபைல் யூசேஜ் இல்லை ஸ்க்ரீனுக்கு நிறைய டைம் வந்து ஒதுக்கி அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகணும், நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஸோ அப்போ அந்த ஸ்லீப்பை வந்து எப்படி வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு